நாங்கெல்லாம் இந்த ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டோம். ரியா குட்டி எப்ப வந்தீங்க? சொல்லவே இல்ல. ஆனா ஃபீல் பண்ண கூடாது சரியா? அதான் உங்க மம்மி வந்துட்டாங்க. இனி உங்க மம்மி உங்க கூட தான் இருக்க போறாங்க. உங்க தம்பி இருக்க போறாங்க. 2 பேரையும் கட்டி பிடிச்சிட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை பண்ணுங்க. ஜாலியா மட்டன் பிரியாணி பா அதுக்குள்ள டக்கு டக்குன்னு செஞ்சுட்டாங்க. கிரேவி வாவ் சூப்பரா இருக்கு. ரசம் சில்லி வாவ் சில்லி சிக்கன் ஒயிட் ரைஸ் ஒயிட் ஐயோ சுட சுட சாதம். அம்மா கட்டிங்க கோயம்புத்தூர் மட்டன் பிரியாணி தான் பாத்துக்கோங்க. கலர் அழகா உங்கள மாதிரி செஞ்சிருக்காங்கல்ல. சூப்பர். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா காலையில எங்கேயோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு பாக்குறீங்களா? குடும்பத்தோட நாங்க ஒரு இடத்துக்கு போறோம். அது வந்து சர்ப்ரைஸா வந்து விசிட் பண்ணலான்னு போறோம். ஆஃப்டர் லாங் டைமா ரொம்ப நாள் கழிச்சு கோயம்புத்தூர் போறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம். ஒரு 8 o'clock கிளம்புனோம். சரி சாப்பிட்டுட்டு போகலான்னு. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மலை ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். சென்னையிலேருந்து ஒரு 99 kilometers இருக்குது இந்த ஹோட்டலு. அடுத்தது இங்கே ஷாப்பிங்கெல்லாம் நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக திங்ஸு. சாப்பிட்ற இடத்துல வந்து அப்படியே அழகாக வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி. இங்கே பாருங்கள், தலையாட்டி பொம்மை இதெல்லாம் வந்து 2000 rupees. நல்லா இருக்குல்ல? உங்கள் பொண்ணு கிட்ட சொன்னீங்களா இல்லையா? சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸா போறோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் கோயம்புத்தூருக்கு போகிறது? ரொம்ப ஜாலியாக அவங்களுக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிக்கும். நான் தான் கோயம்புத்தூர் வரைக்கும் ட்ரைவ் பண்ண போகிறேன். ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் வந்தாச்சு. இப்போ வந்து அந்த மூமெண்ட் என்ன மூமெண்ட்னா எங்கள் மாமியாரை வந்து அவங்க பொண்ணு பார்க்குற மூமெண்ட் அதை தான் கேப்சர் பண்ண போகிறோம். இப்போ தான் போகிறோம். ஒரு கையில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். திருப்பு எல்லா வாட்டியும் வீட்டுக்கு வரும்போது சர்ப்ரைஸ் கொடுத்து தான் இருக்கோம். இந்த வாட்டி சர்ப்ரைஸ் கொடுத்தது ஆக்சுவலாக என்னன்னா, பொண்ணு தான் ஃபோன் எடுத்தாலும் பொண்ணுகிட்ட சொல்லிட்டோம். ஆமாம் வரப்போகிறோன்னு உங்கள் அம்மாட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இப்போ வீட்டுக்கு போயிடலாம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். எங்கள் மாமியார் உள்ள லொடுக்குன்னு ஓடிட்டாங்க. எங்க உங்க அம்மா எங்க? மாடியில் இருக்காங்களா? வாங்க உள்ள போயிடலாம். கூப்பிடாதீங்க. ஸோ ஃபைனலாக கோயம்புத்தூர் வீட்டுக்கு வந்தாச்சு. எப்போ வருவாங்க உங்க மம்மி? ரியா பாப்பா வந்ததுலேருந்தே ஒரே கிராங்கியா இருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. டிராவல் பண்ணிட்டு வந்ததுல ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் காலில இருந்து வந்து பூவே போல மேடம். ஸோ அதனால வந்து எப்பொழுதும் நான் டிராவல் கண்டிப்பா எடுத்துட்டு போவேன். அது வந்து ஓலாக்கோட நேச்சுரல் ஆயுர்வேதிக் தமிரோலான் தான். இது வந்து 100% ஆயுர்வேதிக். குயிக்கா வந்து கேஸை ரிலீஃப் பண்ணும். அண்ட் கான்ஸ்டிபேஷன், இன்டைஜஷனுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இதுல சேர்த்திருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து 100% நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான். என்னென்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஞ்ச் ஜிஞ்சர் ஃபெனால் தான். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஆல்கஹால் ஃப்ரீ, டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், 100% பேபி சேஃப். ஸோ குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்காங்கன்னா நமக்கு கண்டிப்பா தெரியாது எதனால அழுகுறாங்க, பூச்சி கடிச்சிருக்கா இல்ல வயிற்றுல ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு. கண்டிப்பா வந்து இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியா கேஸ் ரிலீஃப் ஆகும். டைஜஷன் ஆகலன்னா ஈஸியா வந்து டைஜஷன் ஆகும். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபியோட டம்மில வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் வந்து 2 to 3 times யூஸ் பண்ணுங்க. பர் டேக்கு 2 to 3 times வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா கேஸ் ரிலீஃப் ஆயிடும். இது பாராபெயின் ஃப்ரீ, நோ டாக்ஸிக், நோ அனிமல் டெஸ்டட். இது வந்து பிசுப்பு தன்மை இல்லாதது. ஸோ ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு பேபி சேஃப். நான் சொன்ன மாதிரி வந்து இதுல ஜிஞ்சர், அப்புறம் வந்து சோம்பு, இது எல்லாமே டைஜஷனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து நான் எங்க போனாலும், வீட்டுல வெளியில எங்க போனாலும் இது பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா எடுத்துட்டு போயிடுவேன். குயிக்கா ஈஸியா வந்து ரிலீஃப் ஆயிடும். பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. சோ பாப்பாக்கு இப்ப நம்ம வந்து டக்குன்னு போய் அப்ளை பண்ணிடலாம். சோ கைஸ், உங்களுக்கும் லவ்லாப்போட நேச்சுரல் ஆயுர்வேதிக் தமிரோலான் வேணும் அப்படின்னா
இந்த ப்ராடக்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அண்ட் லவ்லாப்போட இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா வந்து love.com, அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. பேசிக்கிட்டே இருந்தா அவங்களும் வந்துருவாங்க. டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு போய் ஒளிஞ்சுக்கலாம். வாங்க. நல்லா இந்த ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டோம். கூட்டு வர போறாங்களா? கூட்டு வர போறாங்கல்ல? ஆமா. அவ மேல துணி எடுத்துட்டு இருக்காங்கம்மா. நல்லா இருக்கு இதுவும் கூட. பிக்கப்பு சொல்லணும் சரியா? அத்தைய பார்த்துட்டு பிக்கப்பு சொல்லணும் சரியா? ஓகே, we are playing hide and seek. இங்க பாருங்க, அவ்வா நானு இவங்கெல்லாம் ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அதனால இப்போ அத்தையை பார்த்துட்டு பிக்கப்பு சொல்லணும். ரெடி? ரியா குட்டி எப்ப வந்தீங்க? சொல்லவே இல்ல. வாங்க ஷாம்லி. வாங்க தம்பி. வாங்கப்பா தம்பி. ஏய் ஏதா வரதே. ஏய் சொல்லிட்டே நான் வரேன்ட்டு. அப்புறம் வந்து ஒரு ஆச்சரியம் கிடையாது. இல்ல நான் மேல தான இருந்தாங்க. அதனால சரி இப்ப கூப்பிட்டானே பாப்பா வந்தா. அம்மா கண்டிங்க. அவங்க என்ன எப்படா கூப்பிடுறாங்க? உங்க அம்மா சாக்கா நின்னுட்டு இருக்காங்க. ஒரே முட்டை பாக்கு. துணியெல்லாம் காய போட்டுட்டு சரி வெயில் வந்துட்டு இருந்துச்சா அதனால சரி சடனா நீங்க தான் வர மாட்டீங்க சென்னைக்கு. நான் சொல்லிட்டே இருந்தேன்லமா என் தம்பிக்கு உடம்பு முடியல பாக்கணும்ட்டு உங்களுக்கு மாத்தி மாத்தி எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கு ஷாப்லி. நான் என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலி அவங்க பொண்ணுங்களுக்கு 10th +2 எக்ஸாம், மெயின் எக்ஸாம். கால் இப்படி இருக்கு. நானே பாக்கணும்னு இருந்தேன். இந்த வரக்குள்ளே கால் ரெடி ஆயிடும். ஆண்டி என்ன நீ கண்டுக்கவே மாட்ற? வந்து தம்பிய பார்த்தோம்னா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு போயிட்டேன். ஆமா, ரொம்ப மெல்லிஞ்சிட்டாங்கல்ல. அப்ப வந்து நீங்க மேக்கப் போட்ட வீடியோ எல்லாம் நிறைய பேர் அழகா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. நடிகை மாதிரியே இருப்பாங்க. இவங்கதான் எங்க நாத்தனார்பா, பாத்துக்கோங்க. அழகான ஒரு நாத்தனார். இவங்க 2 பேரும் தான் ஒரே மாதிரி. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. ஏன் இப்படி பண்ணிட்டே இருக்க? போயிட்டே இல்லம்மா, எக்ஸாம் வேற நடந்துட்டு இருக்குல்ல பிள்ளைகளுக்கு. 10th இருந்தாலும் காலையில டியூஷனுக்கு கூட்டிட்டு போனோம். அதுக்கு இருக்கு. நான் இவனை வேற இந்த வாரம் வந்து பார்க்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள இவனே வந்துட்டான். பக்கத்துல இருந்து பார்க்க முடியலையே அப்படின்ட்டு வீடியோ கால்ல பார்த்தேல. வீடியோ கால்ல பார்த்தா போதுமா? பக்கத்துல இருந்து பார்த்தா. நீங்கலாம் எப்படி சின்ன வயசுல இருந்தீங்க? வந்துடலாமா? ஏதோ கூலிங்கா இருக்கு நீங்க கோயம்புத்தூர். நல்ல வெயிலா தான் இருக்கு. இருந்தாலும் அவன் வந்தது பெரிய விஷயம் எனக்கு. சரி, அக்காவும் தம்பியும் சோகமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேத்திய சொல்றாங்க, என் பேத்தி ஒல்லி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்போர்ட்ஸ், ஆமா இங்க பாருங்கப்பா, அவங்க பேத்தி ஸ்போர்ட்ஸ்ல சர்டிபிகேட் வாங்குனது இதெல்லாம். இன்னும் நிறைய இருக்கு. இது புதுசு மேல வச்சிருக்கா. இவ்ளோ பழசெல்லாம் பின்னாடி இருக்கு. நல்ல கலரு. விளையாடி கருகருன்னு ஆயிட்டா. சூப்பர் சூப்பர், நைஸ் நைஸ் நைஸ். அதாவது அத்தையோட பெருமையை காப்பாத்திட்டா. அழுகுறாங்க. சரி அழாதீங்க, அதான் வந்துட்டோம்ல பாக்க. ஆனா ஃபீல் பண்ணக்கூடாது சரியா? அதான் உங்க மம்மி வந்துட்டாங்க. இனி உங்க மம்மி உங்க கூட தான் இருக்க போறாங்க. உங்க தம்பி இருக்க போறாங்க. 2 பேரையும் கட்டி பிடிச்சிட்டு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை பண்ணுங்க. ஜாலியா வர நாங்க சென்னைக்கு. ஆமா, சமைக்கலாமா? நானும் எங்க நாத்தனாரும் சமைக்க. ஆமா சரி, அழாதீங்க இல்ல அவ்வளவு தூரம் வந்து பார்த்து. அதுவும் ரொம்ப எமோஷனல் ஃபீலிங் ஆயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வரணும்னு இருந்தாங்க. வர முடியல சென்னைக்கு. இப்பதான் நாங்க வந்துட்டோம்ல. ரொம்ப நாளா வந்து நாங்க பாக்கணும்னு நினைச்சோம். ஏன்னா அவங்களால வர முடியல. 10th 12th எக்ஸாம் பிள்ளைங்க ரொம்ப என் பிள்ளைய கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ரியா எங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஏன் ஃபீலிங்ல ஒண்ணும். எங்க அம்மா வந்து பக்கத்திலே இருக்காங்க, இவங்க அம்மா தூரமா இருக்காங்க, 450 கிலோமீட்டரு. சரி ஓகே, நல்லா இருக்குமே பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ போய் நாங்கெல்லாம் சமைக்க போறோம். என்னென்ன சமைக்கிறோட சமைச்சு முடிச்சு சொல்றோம் சரியா? ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன ரெடி பண்ணோன்னு பாருங்க. அழுதுகிட்டே இருக்காங்க இவங்க. சமைக்கும் போதும் சிரிப்பு இருந்தது, ஒரு ஆனந்த கண்ணீர் அது. ஸோ என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. ஆமா நீங்க தான்.
மட்டன் பிரியாணி பா அதுக்குள்ள டக்கு டக்குன்னு செஞ்சிட்டாங்க. கிரேவி. வாவ் சூப்பரா இருக்கு. ரசம். சில்லி வாவ் சில்லி சிக்கன். ஒயிட் ரைஸ். ஒயிட் ஐயோ சுட சுட சாதம். அப்புறம் வந்து குழம்பு. என்ன குழம்பு இது? இது வந்து பீன்ஸ். பீன்ஸ் குழம்பு. அப்புறம் தயிர் பச்சடி. பாயாசம். பாரா இது வந்து ரைஸா? ரைஸ். வாவ் இவ்ளோ டக்கு டக்குன்னு செஞ்சாச்சு இவங்க. ஒரே ஹாப்பி. மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி இவ்ளோ செஞ்சிருக்கீங்க நீங்க. இப்போ ஃபைனலா வந்து இவ்ளோ செஞ்சிருக்காங்க எங்க நாத்தனார். அவங்க அம்மாக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க. சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க. உங்க பொண்ணு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் காஜு கத்தலி. எஸ் சாப்பிடுங்க. உங்க பொண்ணு சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சுல. நீங்க சாப்பிட்டு பாவம் எங்க வீட்டுல எங்க மாமியார் தான் சமைக்கிறாங்க. அதனால வந்து அப்படியே விட்டு கொடுக்கலையா இவங்க. கோயம்புத்தூர் மட்டன் பிரியாணி தான் பாத்துக்கோங்க. கலர் அழகா உங்களை மாதிரி செஞ்சிருக்காங்கல்ல. சூப்பர். போதும் போதும் போதும்லாம் சொல்லக்கூடாது. பொண்ணு வீட்டுல சாப்பிடணும். போட்டுக்கிறேன். உங்க அம்மா தம்பியை தான் கவனிக்கணும் நீங்க. நாங்களே தின்னு போறோம். அப்படியே ஏமாத்தி ஊட்டி விட்டு என் பிள்ளைக்கு என்னடா தங்கம் காரமா? கோயம்புத்தூர்மா கோயம்புத்தூர் பிரியாணி அப்படிதான் இருக்கும். யாருக்கு போடுறீங்க? எங்களுக்கு எவ்வளவு பெரிய தட்டு பாருங்க. எனக்கு நான் இவ்வளவு சாப்பிடணுமா? கண்டிப்பா. நல்ல வாசனைக்கா. நல்ல வாசனை நல்லா இருக்கு. தேங்க்யூ. நான் டயட்ல இருந்த மாதிரி தெரியல. நீங்க தான் இருந்த மாதிரி இருக்கீங்க. நல்லா ஒல்லி ஆயிட்டீங்க. ஐயோ ஏன்பா இவ்வளோ? போதும் 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 போதும். தயிர் மட்டும் வச்சிருங்க. தயிர் மட்டும் போதும். சைட்ல இந்த ஓட்டையில வச்சிருங்க. மட்டன் பிடிக்கும்ல? மட்டன் பிடிக்கும். மட்டன் சரி நான் போய் சாப்பிட போறேன். யாரு இந்த அக்கா? யாருமா இந்த அக்கா? யாருமா இந்த அக்கா? யாரு? ரெண்டு அக்கா. உனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். நீ என்கிட்ட கேட்டால நியூ ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு. உனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க பார். நியூ ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்றேன். அனிதாக்கா பிரியாணி நல்லா இருக்கு. சில்லி சிக்கன் நைஸ். என்னடா இப்படி வச்சு சாப்பிட்டு இருக்க? ஸ்டூல் வருது பாக்கத்தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல உங்க அக்காட்ட இருந்து வாங்கி ஊட்டி விடட்டும். இதெல்லாம் கம்மி. அவர் மீன் வேற எடுத்துட்டு வரேன்னாரு. ஓ அப்ப அதாவது நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. அர்த்தம் அப்படியேடா நம்மளெல்லாம் சாப்பிட்டு கிளம்ப சொல்றாங்களா? ஒரு 4 நாள் இருக்கா வந்திருக்கோம். அதெல்லாம் 4 நாள் இதே 4 என்ன 4 வருஷம் கூட இங்கே இருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு ரப்ப சாப்பாடு போடுறது இதே பாப்போம். சரி நாளைக்கு வந்து வேணாம்மா காலன் பிரியாணி எங்க மம்மிக்கு. ஆமா வியாழக்கிழமை நாங்க வந்து சாப்பிட மாட்டோம். அதனால எங்களுக்கு வந்து இந்த என்னடி சொல்லுவாங்க மீல் மேக்கர் அதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் சமைச்சிருங்கப்பா. கொஞ்சம் கொஞ்சம் தான் பாரா. ஸோ ஃபைனலா ஜாலி. நாங்க இங்க வந்தது ஹாப்பி. எல்லாருக்குமே ஒரு விருந்து. கோயம்புத்தூர் vlog தான் வரும். ஸோ கைஸ் இந்த vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை பை.